ஒன்றே ஒன்றுங்க, தூங்குறதுக்கு முன்னாடி நாளைக்கு தமிழ்நாட்டில் யார் ஆள போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு வேளை தயவு செய்து ஜெபிக்காமல் படுத்துறாதீங்க. ஏன்னா ஆண்டவர் யாரை ராஜாவாக ஏற்படுத்துன்னு முடிவு பண்ணுகிறவர். ஆனால் நம்ம ஜெபம் தொடர்ந்து ஜெபிக்கணும். இவங்க வரணும் அவங்க வரணும்னு நான் ஜெபிக்க சொல்லுங்க. தேவனுடைய திட்டம் நிறைவேறணும். நாளைக்கு சில கலவரங்கள் வரும்னு சில கட்சி தலைவர்கள் எல்லாம் தேர்தல் அதிகாரி சந்தித்து மனு கொடுத்துருக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு எந்த சம்பவம் நடக்கக்கூடாது, பொதுமக்கள் பாதுகாக்கப்படணும், நியாயமான நீதியான முறையில் இந்த தேர்தல் நடத்தப்பட்டு வாக்கு எண்ணிக்கை எண்ணப்படணும். அந்த மாலை வரைக்கும் எந்த பதற்றமும் இல்லாமல் தமிழகம் பாதுகாக்கப்படணும். தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் அற்புதம் செய்வார். நாளைக்கு 7 மணிலேருந்தே நீங்கள் ஜெபம் டிவியை பாருங்கள். ஏன்னா அந்த கவுண்டிங்கை நாங்கள் நேரலை பண்ணலான்னு இருக்கோம். அதே போல் ஜெபத்தோடு நிறைய தேவ ஊழியக்காரர்கள் எங்களோடு கலந்து ஜெபிக்க போகிறாங்க. அதனால் மறந்துடாதீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கார். ஆமென்.